பகை கடிதல். பாடல் எண் 2. மறைபுகழ் இறைமுனரே மறைமுதல் பகர்வுருவே, பொறைமலி உலகு உருவே, புனநடை தரும் உருவே, இறையில முகம் உருவே, எனநினை எனது எதிரே, குறைவு அறு திருமகிழே, கொணர்திவுன் இறைவனையே என சுவாமிகள் மயிலிடம் வேண்டுவதாய் இப்பாடல் உள்ளது. அதாவது, வேதங்களால் துதிக்கப்படும் சிவபெருமான் திருமுன்பு இருந்தே மூல மந்திரத்தை பொருள் விரித்த குருவடிவே. அதாவது, சிவபெருமானுக்கே மூல மந்திரத்தின் பொருள் உரைத்தவன் யாரு அப்படின்னா நமது முருகப்பெருமான் தான். அவ்வளவு அறிவானவன். அழகும் அறிவும் முருகனிடத்தில் ஒரு சேர இருக்கிறதா இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஒரு மந்திர பொருளை அவ்வளவு சாதாரணமா யாருனாலையும் சொல்லிட்டு போயிடவே முடியாது. அது இறைவனாகவே இருந்தாலுமே சொல்லிட்டு போக முடியாது. இன்னும் ஒன்று, தனது தந்தை சிவபெருமான் அவ்வளவு சாதாரணமானவன் கிடையாது. இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவன். அவனோட மகன் முருகன் தனது தந்தைக்கே மந்திரத்தோட மூலப்பொருளை உரைக்கிறான் அப்படின்னா எவ்வளவு அறிவு வேணும் முருகப்பெருமானுக்கு. அதான் சொல்றாங்க, மூலப்பொருள் விரித்த வடிவே, பொறுமை நிறைந்த உலக உருவானவனே, மிகவும் பொறுமையானவன், மனிதர்கள் செய்யும் பாவங்களை பொறுத்து கொள்பவன், அப்படிப்பட்ட அழகான பொறுமையான வடிவானவன். வள்ளியம்மை இருந்த புனத்தில் நடந்த அழகானவன். வள்ளியம்மை யாரு? முருகப்பெருமானோட 2வது மனைவி, காதலித்து திருமணம் புரிந்தவர். வள்ளியம்மைய அவங்க இருந்த அந்த மலைப்பகுதிக்கே சென்று அந்த திணைப்புணம் காக்கும் அந்த வேளையில அவங்க கூடவே இருந்து தனது காதல் வசப்படுத்தினவர். ரொம்ப அழகானவர் முருகப்பெருமான். அந்த அழகில் மயங்கியவள் தான் வள்ளியம்மை. அப்ப முருகப்பெருமான காதலித்த ஒரு பெண் எங்க காதலிச்சாங்க? 2 பேரும் திணைப்புணத்தில் காதலிச்சாங்க. அப்ப அதனாலதான் பாமன் சுவாமிகள் சொல்றாரு, திணைப்புணத்தில் நடந்த அழகனே, மிகவும் அழகுருவானவனே, உன்னை பார்த்ததுமே வள்ளியம்மை மயங்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னொன்று, உருவம் பார்த்து ஒரு பெண்ணுக்கு காதல் வர்றது 50% அப்படின்னா இன்னொரு 50% மனதை பார்த்து வரும். இந்த இடத்துல முருகப்பெருமானோட மனதும் உடலும் ஒரு சேர பிடிச்சிருந்தது. அதனால தான் முருகப்பெருமானை அவங்க காதலிச்சாங்க. அந்த திணைப்புணம் காக்கும்போது இங்கேயும் அங்கேயுமா நடக்கிறார். தன்னை பார்க்க சொல்லி அவர் மறைமுகமாக, ஒரு ஆண் இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் ஒரு பெண் தன்னை எறியாமல் அவனை பார்க்க ஆரம்பிப்பான், யார் இதுன்னு சொல்லிட்டு. இவர் மனசுக்குள்ளே திட்டம் போட்டு தான் நடந்திருக்கார், வள்ளியம்மையை காதலிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட மிகுந்த பேரழகானவன் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் தான். எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவன், அறிவு மிகுந்தவன், தந்தைக்கே மூல மந்திரத்தை சொல்லக்கூடியவன், ரொம்ப ரொம்ப பொறுமையானவன், இந்த உலகத்தை தனது கைவசப்படுத்தியவன். இந்த உலகமே அவனோட பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தந்தைக்கு மூல மந்திரம் சொல்லி தந்தவன் அல்லவா. அப்போ மூலமந்திர பொருள் உணர்ந்தவன் யாராயிருப்பான்? இந்த உலகத்தை மிகச்சிறந்த முறையில் வழி நடத்துபவனாக தான் இருப்பான். அப்போ இந்த உலகத்தையே வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குது? நமது முருகப்பெருமான்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஆற்றல் மிகுந்த முருகப்பெருமான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்கும்போது, எங்கே மலைப்பகுதியில் வள்ளியம்மை திணைப்புணம் காக்க வேண்டிய அந்த இடத்துல, அப்போ அந்த இடத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போகும்போது தன்னையும் அறியாமல் வள்ளியம்மை முருகன் மேலே காதல் வயப்பட்டுறா. அப்போ காதல் வயப்படும்போது இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சி பெருக்கு 2 பேருக்குமே உண்டாகுது. அப்போ இவ்வளவு பெருமை வாய்ந்தவன் இவன் முருகன். அப்போ முருகப்பெருமான் நமக்கு ரொம்ப முக்கியமானவன், இளமையான திருமுகத்தை உடையவன்,
சுவாமிகள் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் என்னோட மனம் தியானிக்குது, என்னோட எதிரில் மயிலாகிய நீ நிற்கிற, எல்லா குறையையும் போக்கும் அழகான மயிலே, நீ உனது இறைவனை என்னிடம் கொண்டு வருவாயாக என சுவாமிகள்